श्रियः अधिपस्य बालिनीं प्रजासु वृत्तिं यमयुङ्क्त देव यमयुङ्क्त प्रजासु वृत्तिं यमयुङ्क्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितः समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அதாவது இந்த இந்த அதாவது புதுசா ஜாயின் பண்றவாளுக்கோசரம் சொல்றேன். இது வந்து என்னன்னா இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் பீமன் அண்ட் யுதிஷ்டிரன். இந்த கிராத்தார்ஜுனியத்தினுடைய இதுவே ஆரம்பமே எப்படி கிராத்தார்ஜுனியம்ங்கிறது உங்களுக்கு கிராத்தன் ரூபமாக ஈஸ்வரன் வரார். பாசுபதாஸ்திரத்துக்கோசரம் அர்ஜுனன் தபஸ் பண்றான். அங்க வந்து கிராத்த அதாவது அந்த அஹ், குருக்ஷேத்திர வாருக்கெல்லாம் முன்னாடி அவாவா ஒவ்வொரு ஆயுதம் வேணும்னுட்டு வேண்டிட்டு போறா. அர்ஜுனன் வந்து ஈஸ்வரன் நோக்கி தபஸ் பண்றான். தபஸ் பண்ணும்போது அவர் கிராத்தன் ஒரு வேடனுடைய ரூபமாக வந்து இவனோட சண்டை போடுற கதை தான் இந்த கிராத்தார்ஜுனியம். ஸோ இதுல வந்து இப்போ கான்டெக்ட் என்ன அப்படின்னா இங்க வந்து இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யுதிஷ்டரன் அண்ட் பீமன். ராஜநீதியை பத்தி சொல்றான். எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான் யுதிஷ்டரன். போன கிளாஸ்ல வந்து ஸ்பிருகணீய குணைஹி மகாத்மபிஹி சரிதே வர்த்மனி யச்சதாம் மனஹ விதிஹேதுஹு அஹேதுஹு அகசாம் வினிபாத்தோ அப்பி சமஹ சமுன்னதேஹே ஆகசாம் வினிபாத்தோ அப்பி சமஹ சமுன்னதேஹே. ஸோ வந்து பெரியவாளோட ஒரு சம்சர்க்கம் இருந்துட்டா அதனால அடையிற ஒரு வினிபாத்தகனா ஒரு ஃபால் அதுவும் வந்து உன்னதிக்கு சமானம் தான் அப்படின்னு போன கிளாஸ்ல முடிச்சோம். இப்போ அடுத்தது படிக்கிறீங்களா சுபஸ்ரீ? ஏழாவது படிக்கிறேன் படிக்கிறேன். படி. शिवमौपयिकं गरीयसीं फलनिष्पत्तिम् अदूषितायिनीं विगणय्य नयन्ति पौरुषं द्विजितक्रोधरया जिगीषवः. சிவம் ஔபயிகம் கரியசீம் ஃபலநிஷ்பத்திம் அதூஷிதாயத்திம் விகணய்ய நயந்தி பௌருஷம் விஜிதக்ரோதரயாக ஜிகீஷவஹ. ஸோ வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஒரு உன்னுத்த வின் பண்ணணும்னு நினைக்கிறா பார்த்தேளா ஜிகீஷவஹ அப்படின்னாலே ஜேது மிச்சவஹ. யாரு வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த அந்த ஜிகீஷவஹ சிவம் பௌருஷம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சதுர்வித புருஷார்த்தம் அதெல்லாம் இல்லை. பௌருஷம்னா ஒருத்தனுடைய எஃபர்ட். அந்த எஃபர்ட் ஆனது சிவம் மங்களமான ஔபாயிகம் அப்படின்னா உபாயக ஏவ ஔபாயிகா இட்ஸ் ஐடியா. அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணிட்டு ஔபாயிகம் நயந்தி அந்த எஃபர்ட்டை வந்து அவன் வந்து பர்ஃபெக்டா கூட்டிட்டு போறான் எடுத்துட்டு போறான். யாரு ஒருத்தன் அப்படின்னா ஜிகீஷவக எவன் ஒருத்தன் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறானோ சரியா அன்னைய வந்து ஜிகீஷவக விஜிதக்ரோதரயாக கரியசீம் பலநிஷ்பத்திம் அதூஷிதாயதீம் விகணய்ய விகணய்ய பௌருஷம் சிவம் ஔபாயிகம் நயந்தி. ஸோ ஜேதும் இச்சவக வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவர்கள் ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்ணணும் அப்படின்னா விஜித குரோத ரயாக ரயகனா வேகன்னு அர்த்தம். இட் இஸ் அன் அகாராந்த புல்லிங்க சப்தம். ரயக ரயௌ ரயாக சரியா. ஸோ வந்து இங்க ஜிகீஷவகாக்கு அது அட்ஜெக்டிவா போகுது. ஜேதும் இச்சா ஜிகீஷா சரியா. ஜேதும் ஜேதும் இச்சா ஜிகீஷா தே ஜிகீஷவா ஜேதும் இச்சவகா ஜிகீஷவகான்னு போட்டுக்கோங்க. ப்ளூரல்ல இருக்கு. வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் விஜிதக்ரோத ரயாக ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணணும்னா தே ஷுட் ஹாவ் த கண்ட்ரோல் ஆஃப் தேர் ஆங்கர். தே ஹாவ் டு வின் ஓவர் தேர் ஆங்கர். ஸோ குரோதஸ்ய ரயகா அப்படின்னா குரோதஸ்ய வேககான்னு அர்த்தம். ஸோ அந்த குரோதத்தினுடைய வேகா குரோதரயா விஜிதா குரோதரயா எய்ஹி தே வெற்றி கொள்ளப்பட்ட கோபத்தினுடைய வேகமானது எவர்களாலோ அவர்கள் அப்படின்னுட்டு இட் கோஸ் as an adjective for ஜிகீஷவா. ஸோ the first quality of for that should be present in a person who wants to win அது யாரு அப்படின்னா அது என்ன குவாலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இஃப் யூ ஆர் அதாவது மேல போக போக யூ வில் பி ப்ரொவோக்டு பை பீப்புள் டு ஏதாவது ஒண்ணுத்துல ஒரு ஒரு சின்ன பொரிய கிளப்பி விட்டு அது பெரிய காட்டு தீயா ஆயிடுங்கிறால அந்த மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் அவ கோவத்தை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கரியசீன் பலநிஷ்பத்தின் அதூஷிதாயத்தீன் விகணைய ஆயதி அப்படின்னாலே பவிஷ்யத் காலகன்னு அர்த்தம். ஃபியூச்சர்ல வரப்போற அதூஷிதாயத்தீம் அப்படின்னா தூஷிதா ஆயதிஹி யஸ்யாஹாசா दूषितायति न दूषितायति यति अदूषितायति. It goes as an adjective for பலநிஷ்பத்தி. ஸோ கரியசீம் கரியசீம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஜாஸ்தியாக இருக்கின்ற சரியா
கரியசி விற்த்தின்னு சொல்றாளோ. ஸோ இங்க வந்து கரியசீம் பல நிஷ்பத்தியும் ரொம்ப அத்தியதிகமாக இருக்கின்ற பல நிஷ்பத்திகி அப்படின்னா பலசிய நிஷ்பத்திகி பல நிஷ்பத்திகி, அதாவது பலத்தினுடைய சித்தின்னு அர்த்தம். சித்தியை மேலும் அந்த பல நிஷ்பத்தி எப்படி வந்து விகணைய, எப்படி ஹவு தே கால்குலேட்டட். கணனம்னா கவுண்ட் பண்றது, விகணைய அப்படின்னா ஆஃப்டர் கவுண்டிங்னு அர்த்தம். லெப்புல இருக்கு இல்லையா, வி கண்ணு லெப்பு. சோ இந்த ஜிகீஷவக பலனிஷ்பத்தியும் விகணைய, எப்படிப்பட்ட பலனிஷ்பத்தியும் கரியசியும், சும்மா இன்னைக்கு போறது. சி இப்ப இந்த கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா, இவாளுக்கு வந்து இட் இஸ் அ மேசிவ் பிளான் போடணும். இவா இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு, அந்த அவமானத்தினால அவளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டுல வந்து வனேச்சராகா போல சஞ்சரிச்சுட்டு இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுனால இனிமே அவ எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த பலத்தினுடைய அந்த நிஷ்பத்திகி இருக்கு பாருங்கோ, சித்தி இருக்கு பாருங்கோ, அது வந்து நல்லா இருக்கும். அத்தியதிகமான ஒரு பல நிஷ்பத்தி. அதுக்கப்புறம் என்னன்னா ஃப்ளாலஸா இருக்கணும். அதூஷிதாயத்தீன், ரொம்ப ஒரு அதூஷிதம் அப்படின்னா தூஷணா ரகிதம், தூஷித ரகிதம். ஸோ ஆயதிகி அப்படிங்கிறது ஃபியூச்சர். அதை விகணைய, அதை நல்லா கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாவா அப்படின்னா, பண்ணணும் அப்படின்னா பௌருஷம் சிவம் ஔபாயிகம் நயந்தி, அந்த தன்னுடைய அந்த பௌருஷம்ங்கிறது புருஷ பிரயத்னகான்னு அர்த்தம். அதை சிவம் கல்யாண ரூபமாக, கல்யாணகரமாக, மங்கள ரூபமாக, ஔபாயிகம் அப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை நயந்தி. ஸோ தே பிளான் இன் சச் அ வே தட் தே ஆர் வெரி டெஃபினட் அபவுட் த ரிசல்ட். ஸோ அதாவது அந்த பிளான்ல இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் சொல்லுவா இல்லையா, அவள் வந்து 1% வேணா, ஒரு 5% வேணா லாஸ்ல போகும்னு நினைச்சுப்பா. மற்றபடி அவளுடைய பிளான் வந்து நான் சொல்றது பெரிய லெவல்ல இருக்கிறவா. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி உள்ள போகணுங்கிறார். புரியுதா? ஸோ ஜிகீஷவக புருஷம் சிவம் ஔபாயிகம். சிவம் கம்ஸ் as an adjective for ஔபாயிகம். மங்களமான ஒரு உபாயத்தை, அந்த பௌருஷத்தை நயந்தி. அப்புறம் அவ எஃபர்ட் போடுறான். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த ஒர்க் ஒன்லி அவ வந்து தே பிளான் இன் சச் அ வே தட் த ரிசல்ட் இஸ் அபண்டண்டா ஒரு ரிசல்ட் வருது, அண்ட் ஃப்ளாலெஸ்ஸா ஒரு ரிசல்ட்டை, ஃபியூச்சரை விகணைய கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட எஃபர்ட்டை வந்து அவ போட்டு இறங்குறா. கொஞ்சம் பாரதியினுடைய இது பார்த்தேன்னா சடார்னு காளிதாசன் மாதிரி ஸ்புரிக்காது, கொஞ்சம் அப்படி யோசிச்சு தான் கொண்டு வரணும். சரியா? ஸோ ஜிகீஷவஹா நயந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். சிவம் ஔபாயிகம் நயந்தி. ஓகேவா? அந்த ஜிகீஷவஹுக்கு அட்ஜெக்டிவ் விஜித குரோதரையாக, கரியசீம்ங்கிறது பல நிஷ்பத்திம்க்கு அட்ஜெக்டிவா வந்துட்டுருது. வந்துட்டு அதூஷிதாயத்தையும் விகணைய, தூஷணையே தூஷணமே இல்லாம, ஃப்ளா பிழையே இல்லாத ஒரு ஃபியூச்சரை, ஒரு பவிஷ்யத் காலத்தை விகணைய கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் பௌருஷம் தஸ்ய புருஷ பிரயத்னம் சிவம் மங்களரூபமான ஔபாயிகம். சரியா? உபாய ஏவ ஔபாயிகः தம் ஔபாயிகம். ஸோ சிவம் ஔபாயிகம் கரியசீம் பலநிஷ்பத்திம் அதூஷிதாயதீம் விகணைய நயந்தி பௌருஷம் விஜிதக்ரோதரயாः ஜிகீஷவः. அப்போ அது புக்ல டைப்போவா அது ஔபாயிகம், ஸ்லோகத்துல ஔபாயிகம்னு போட்டிருக்கு. ஔபாயிகம் தான், நானும் நானும் ஆனா ஔபாயிகம் படிக்கச்சே ஔபாயிகம் தான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அதனாலதான் தானா வந்துடுது. பட் ஔபாயிகம் எதுவும் தான் எனக்கு வந்து ஔபாயிகம் நான் வந்து அப்படியா? ஆமா. நான் நினைச்சேன் உபாயசிய பாவகார் ஸ்டைல்ல இல்ல இல்ல ஔபாயிக அப்படின்னு. ஔபாயிகம் தான். ஏன்னா உங்களுக்கு அவதானா? ஆ வந்து முன்னாடி தான் வரும், ஆதி விருத்தி தான் வரும் இதுல இல்லையா. ஓகே, ஔபாயிகம் ஓ ஆகி ஔ ஆயிடுத்து, ஏற்கனவே விருத்தி ஆயிடுத்து. அது ஓகே. ஔபாயிகம் ஔபாயிகா உபாய தானே வார்த்தானா? உபாய உபாயதா தானே, அப்ப அந்த வார்த்தை. அதனால கேட்டேன் நான். இல்ல இல்ல ஔபாயிகம் தான். இந்த டெக்ஸ்ட்லயும் என்னோட இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கேன், அதுலயும் ஔபாயிகம். எனக்கு அது ஐ திங்க் பை ஃப்ளோ ஆஃப் வேர்டு வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஔபாயிகம் இல்ல, உபாயம்ங்கிறது நானும் அப்படிதான் நேச்சுரலா படிச்சேன், அதனாலதான் எனக்கு டவுட். இல்ல 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 இதுதான். சரியா? மேல மேம் அந்த விஜித குரோதரையாக என்ன விபக்தியில இருக்கு? ஜிகீஷாவுக்கு போறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், அதுதான் கர்த்தா. விபக்தியில தான் இருக்கு. ஆமா, கர்த்தா ஆஃப் தி சென்டென்ஸ் ஸ்லோகம் அதுதான். தேங்க்யூ. பிகாஸ் ஜிகீஷவஹ நயந்தி, எப்படிப்பட்ட ஜிகீஷவஹ விஜித குரோதரையாக ஜிகீஷவஹ நயந்தி. சரியா இருக்கா? ஓகே. அடுத்தது மேல படிப்போம்.
अपनेयमुदेतुमिच्छता ம் तिमिरं रोषमयं धिया पुरः अविभिद्य निशाकृतं तमः प्रभया नांशुमताप्युदीयते. ஆமா. சோ வந்து அபநேயும் அபநேயம் அபநேயம் உதேதும் இச்சதா திமிரம் ரோஷமயம் தியா புரः அவிபித்ய நிஷாகிருதம் தமஹ பிரபயா ந அம்சுமதாபி உதீயதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். சோ முன்னேறணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா ரோஷம்ங்கிறது ஒரு திமிரமா. திமிரம்னா இருட்டு அப்படின்னா இங்க அஜ்ஞானம். அந்த அந்த திமிரத்தை தியா அபநேயம் தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனத்தினால ரிமூவ் பண்ணணும். புரியுறதா? அஹ் உதேதும் இச்சதா புரஹ ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம் அம்சுமதா அபி பிரபயா நிஷாகிருதம் தமஹ அவிபித்ய ந உதீயதே. ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குற he gives a what do you call இது வந்து उपमा. உபமான் இல்ல. அஹ், அம்சுமதா அபி இங்க இவ சப்தமே இல்லையே, பேரலா தான் சொல்றார். அம்சுமதா அபி दृष्टान्त பிரபயா இது மாதிரி பிம்ப திருஷ்டாந்தம் दृष्टान्त மாதிரி वा. சொல்றார். ஆமா, अर्थान्तरन्यासः वा திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் दृष्टान्त. பேரலா दृष्टान्तम् சொல்றாரு இல்லையா? ஆமா. அம்சுமதா அபி பிரபயா நிஷாகிருதம் தமஹ அவிபித்ய ந உதீயதே. சோ வந்து என்ன அப்படின்னா உதயத்தும் இச்சதா உதிக்க வேண்டும். உதிக்க வேண்டும்னா உலக வாழ்க்கையில வந்து மேன்மை பெற வேண்டும், ஃபார் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் லைஃப். அது மேல உதயத்தும் இச்சதா விரும்புகின்ற இச்சன்னு இச்சதா அதுதான் வந்து இது பாசிவ்ல இருக்கு. இச்சதா ஆஹ் पास्तु शत्र உதய உதயத்தும் இச்சதா உதேதும் இச்சதா புரஹ ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம். ஸோ உதேதும் இச்சதா அப்படின்னா நன்னா உதயத்தும் அப்படின்னா உதயத்தினாலே ரைஸுங்கிற அர்த்தம் இல்லையா? சூரியக உதயதி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து உதயத்தும் இச்சதா இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பவனால் புரஹா புரஹானா முதல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புரஹாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பிரதமம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம் ரோஷ ரூபமாக இருக்கே அந்த ரோஷாகாரமாக இருக்கின்ற திமிரம். திமிரம்னா இருட்டு, இருட்டுன்னா அஜ்ஞானம், இக்னரன்ஸ். அதை தியா தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அபநேயம் அபநேதவ்யம்னு அர்த்தம். அப்ப நீங்கிறது தான் அங்க உங்களுக்கு தாத்து, யத்து அப்படிங்கிறது தான் பிரத்யம். சரியா? நயத்தி இருக்கணும் அபநேயம். சோ இச்சதா உதேதும் இச்சதா திமிரம் அபநேயம் உதிக்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைப்பவன் ஒருவனால் புரஹா பிரதமம் ரோஷமயம் ரோஷரூபமாக இருக்கின்ற திமிரம் அஜ்ஞானத்தை தியா புத்திசாலித்தனத்தினால அபநேயம் போக்கடிக்க வேண்டும். சரியா? அதுக்கப்புறம் அதாவது அபநேத்தும் யோக்கியம் அபநேயம். ஓகேவா? அம்சுமதா அபி பிரபயா நிஷாகிருதம் தமஹ அவிபித்ய ந உதீயதே. சரி, இங்க வந்து உபமாவா இருந்ததுன்னா ஒரு இவ சப்தம் போடணும், சமான வாச்சக பதம் இருக்கணும், இல்லைன்னா யதா ததான்னு இருக்கணும், இல்லைன்னா வத்துன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நீங்க உபமா சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸை முதல்ல சொல்லிட்டு உதயதமிச்சதா புரஹ ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு பேரலா வந்து ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா அம்சுமதா அபி பிரபயா நிஷாகிருதம் தமஹ அவிபித்ய ந உதீயதே. அம்சுமதா அப்படின்னா அம்சுஹு அம்சுமான் அப்படின்னா கிரணங்களை வச்சுட்டு இருக்கவன் யாரு? சூரியன். அம்சுமதா அபி அந்த சூரியனா அபி பிரபயா தன்னுடைய பிரபையினால தன்னுடைய அந்த கிரணங்களினால கிரணேன கிரணைகி நிஷாகிருதம் தமஹா நிஷயா கிருதம் நிஷாகிருதம் நிஷானா இரவு, இரவினால் செய்யப்பட்ட தமஹா அந்த இருட்டை அவிபித்திய பிளந்துதான் ஒதியது. சோ வந்து எப்படி அப்படின்னா ஒருத்த முன்னேறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருக்கிற ரோஷம்ங்கிற ஒரு திமிரம் அந்த இருட்டை தன் புத்தியினால் அபநேயம். சோ இங்க வந்து தியாங்கிறது பிரபயா, அம்சுமதா அப்படிங்கிறது இச்சதா. புரியுதா? ரோஷமயம் அப்படிங்கிறது நிஷாகிருதம், திமிரம் அப்படிங்கிறது தமஹா, அபநேயம் அப்படின்னா அவிபித்ய உதீயதே. அபிவித்ய ந உதீயதே அப்படின்னு நெகட்டிவ்ல போடுறார். விளக்காமல் சூரியனால் உதிக்கப்படவில்லை. அவன் வரான் அப்படின்னா சூரியன் வந்த உடனே அந்த இருட்டு போறது அப்படின்னா
அம்சுமதா அபி அந்த அம்சுமான் அம்சுஹு எஸ்ய அஸ்தி இது அம்சுமான் இல்லையா அந்த அம்சுமதா அந்த சூரியனாபி பிரபயா நிஷாகிருதம் தமஹா அவிவித்ய தன்னுடைய ஒளியினால அதாவது சூரியன் வரான் சூரியன் வருது இருட்டு போறதுன்னு ரெண்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவன் அதுக்குதான் ஃபர்ஸ்ட் அருணன் அப்படிங்கிறவனை அமுச்சுடுவான் அந்த அருணன் வந்து அருணத்தினுடைய கிரணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இருட்டை போக்கடிச்சு அதுக்கப்புறம் சூரியோதயம் சரியா அதுதான் உங்களுக்கு அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை சாகுந்தலத்துல 7வது அங்கத்திலயோ ஏதோ வரும் ஆமா 7வது அங்கத்துல இவன் துஷ்யந்தன் வந்து இதுக்கு போய் சொர்க்கத்துக்கு போய் இந்திரன் வந்து இன்வைட் பண்ணிருப்பான் இந்த அசுராலெல்லாம் இது பண்ணணும் அதனால நீ வான்னுட்டு அந்த சீன்லாம் நம்ம காமிக்க மாட்டான் ஸ்டேஜ்ல அதை பத்தின டிஸ்கஷன் வந்து அந்த இந்திரனுடைய தேரோட்டியான மாத்தலியும் துஷ்யந்தனும் பண்ணிட்டு வருவா நீ ஒன்னாலதான் எல்லாம் நீ அவ்வளோ மேன்மையானவன் மாத்தலி சொல்லிட்டு வருவான் அதுக்கு அவன் சொல்லுவான் நான் ஒன்றும் இல்லை அதாவது சாகுந்தலத்துல அதர் தேன் துஷ்யந்தன் சகுந்தல லவ்வை தவிர நிறைய சொல்லியிருக்கார் நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கார் ஒரு ஒரு தலைவன்கிறவன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சூரியன் போல இருக்கணுமா இந்திரன் வந்து இங்க சூரியன் மாதிரி அவன் வந்து என்ன சூஸ் பண்ணா இந்த கரெக்ட் ஆளை சூஸ் பண்றது நான் அடுத்த கிளாஸ் அந்த ஸ்லோகம் சொல்றேன் கரெக்ட் ஆளை சூஸ் பண்றதுங்கிறது தான் ஒரு பெஸ்ட் லீடருக்கு உண்டான ஒரு அறிகுறி அவனே எடுத்து எல்லா வேலையும் பண்ணா அவன் லீடர் கிடையாது அவன் ஒன் ஆஃப் த ஒர்க்கர் ஆயிடுவான் லீடருங்கிறவன் வேலை பண்ணக்கூடாது அதுதானே இந்த மேனேஜர்னு இருக்கா அவன் ஒரு வேலையும் பண்ண மாட்டான் மற்றவன் எல்லாரையும் வாங்குவா பட் அவளுக்கு வந்து அந்த வாங்குற யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத அறியறவன் தான் ஒரு ஒரு தலைவன் ஸோ அது எது போல அப்படின்னா அவன் வந்து இந்திரன் வந்து அந்த மாதிரி ஒரு ஏபிள் லீடர் யாரு போல அப்படின்னா சூரியனை போல சூரியன் வந்து தான் வந்து அந்த இருட்ட சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணன்கிறவனை முன்னாடி அனுப்புறானாம் அவன் வந்து தன்னுடைய கிரணங்களால அந்த தமச போக்கடிக்கிறான் அதுக்கப்புறம் சூரியன் வருவான் பிரகாசிக்கிறதுன்னு ஒரு இது சொல்லுவார் ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா உதயத்தும் இச்சதா நல்லா ரைஸ் ஆனும் லைஃப்ல அப்படின்னு விரும்புறவனால் புரகா பிரதமம் பிரப்பிரதமம்னு சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரோஷமயம் திமிரம் முதல்ல வந்து மற்றவா கிட்ட இருக்கிற தப்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸை கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸோ ரோஷமயம் திமிரம் இதெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் லைஃப்ல எவ்வளவோ இந்த மாதிரி டிஸ்கஷன் தானே தே கால்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறா அப்புறம் இந்த ஸ்பீக்கருங்கிறா இதெல்லாம் இந்த கொட்டேஷன்லாம் தான் ஸோ அப்பனேதம் உதயதம் இச்சதா புரக ரோஷமயம் திமிரம் அந்த ரோஷம்னு ஒன்று இருக்கு பார்த்தியா ஒரு அந்த திமிரத்தை முதல்ல அந்த இருட்ட அந்த அஜ்ஞானத்தை தியா அபநயம் உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு என்ன யாரு மாதிரி அப்படின்னா அம்சுமதாபி பிரபையா அம்சுவோட இருக்கு எப்ப பார்த்தாலும் கிரணங்களோட சூரியன் மறைஞ்சு போறதா இல்ல பூமி சுத்துறதுங்கிறத லேட்டரா தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ அம்சுமதாபி எப்பவுமே பிரகாசத்தோட இருக்கின்ற சூரியனால கூட பிரபயா நிஷாகிருதம் தமகா அவிபத்திய தன்னுடைய கிரணங்களினால் இருட்டினால் உண்டாக்கப்பட்ட அந்த இரவினால் உண்டாக்கப்பட்ட அந்த இருட்டை அவிவித்திய பிளந்து விட்டு பிளக்காமல் ந உதியதே அதாவது பித்து டு வித்தியதே இருக்கு பினத்தின்னு வரும் சரியா சோ இங்க வந்து வித்ய அவிபித்ய அப்படிங்கிறது லியப்புல இருக்கு விபித்ய அப்படின்னாலும் விசேஷேன வித்ய அவிபித்ய அப்படின்னா பிளக்காமல் அர்த்தம் பிளக்காமல் ந உதியதே அதை உடைக்காமல் சூரியனானது அம்சுமதா ந உதியதே புரியுறதா பாசிவ் எல்லாமே ஓகேவா உதயத்தம்ங்கிறது உங்களுக்கு உத்துங்கிறது தான் உபசர்க்கம் இங்கத்தவங்க ஏதி இதஹா எந்தி இருக்கணும் அதனுடைய துமுனந்தம் உதயத்தும் இச்சதாங்கிறது சத்ரு பிரத்யம் இச்சன் இச்சதா புரக ரோஷமயம் திமிரம் தியா அபநேயம் சரியா அப்ப நீ யத்து அப்புறம் அம்சுமதா தான் சொன்னேன் அம்சுமான் அம்சுஹு அஸ்ய அஸ்தி இது அம்சுமான் அம்சுமதா திருத்தியா விபக்தி அப்படி பிரபயா நிஷாகிருதம்ங்கிறது நிஷயாகிருதம் தமஹாங்கிறது தமஹ தமசி தமாம்சி தமஹ தமசி தமாம்சிங்கிறத சகாராந்த நபும்சகலிங்கம் அதனால்தான் நிஷாகிருதம்ங்கிறது நியூட்ரஜெண்டர்ல இருக்கு நிஷாகிருதம் குவாலிஃபைஸ் தமஹா புரியுறதா ரோஷமயம் திமிரம் ரோஷமயமான திமிரத்தை சரியா சோ வந்து ரோஷமயம் இங்க தனித்தனி பதமா கொடுத்துருக்கா ரோஷமயமே திமிரம் ஒரு அஜ்ஞானம் புரியுறதா அவிபித்ய அப்படின்னு பிளக்காமல் ந உதியதே ஓகேவா உதியதேவும் உங்களுக்கு அதேதான் உங்களுக்கு இன்கதௌ தான் இல்லையா ஆமா உதியதே ஓகே சதான் அபநேயம் உதேதும் இச்சதா திமிரம் ரோஷமயம் தியா புரக
அவிபித்ய நிஷாகிருதம் தமஹ பிரபயா ந அம்சுமதா அபி உதீயதே. அடுத்த ஸ்லோகம். बलवानपि बलवानपि कोपजन्मनः मनसो नाभिभवं रुणद्धियः क्षयपक्ष इवैन्दवीः कलाः सकला हन्ति स शक्तिसम्पदः. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து திமிரத்தை போக்கடிக்கணும். யாரு போல? சூரியனை போல. போக்கடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஐந்தவீகி கலாஹா, இந்து இந்துனா சந்திரன், சந்திரனுடைய கலைகள் எப்படி அழியுமோ அந்த மாதிரி அந்த சகலாஹா ஹந்தி ச சக்தி சம்பதா. சக்தயः ஏவ சம்பதः ராஜானः. ராஜாக்களுக்கு எது வந்து சம்பத்து அப்படின்னா, மாட்டு கொட்டா, குதிரை, யானைப்படை, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிறதுங்கிற ஒரு ஒரு சக்தி சம்பத்துன்னு சிலது இருக்கணும். அதாவது பிரபு மந்திர உற்சாக சக்தி திஸ்ரோபி ஹந்தி நாசயதி. சரியா? பிரபு ஒண்ணு, மந்திர மந்திரங்கிறது மந்திரி. சரியா? அதான் அது எல்லாமே ஹந்தி. சகலாகா அப்படின்னா சமக்ராகா சக்தி சம்பதா. அந்த சக்தயக ஏவ சம்பதா, சக்தியே சம்பத்து. என்னென்ன சக்தி அப்படின்னா, பிரபு சக்தி ஒண்ணு, இன்னொன்னு வந்து உற்சாக சக்தி, இன்னொன்னு வந்து மந்திர சக்தி. இது மூணுமே அழிஞ்சு போயிடும் ராஜாக்கு. புரியுதா? சோ பலவானபி கோப ஜன்மனः மனசः ந அபிபவம் ருணத்தியः க்ஷயபக்ஷ இவ ஐந்தவீஹி கலாः சகலா ஹந்தி ச சக்தி சம்பதः. சோ பலவானபி யः கோபஜன்மனः தமசः அபிபவம் ந ருணத்தி. ஓகேவா? பலவான் அப்பி, பலம் அஸ்ய அஸ்தி இது பலவான். சரியா? பலஹ அஸ்ய அஸ்தி இது பலவான். சோ பலவான் அப்பி, அவன் பயங்கர ஒரு நல்ல வேலரசா இருக்கலாம். இருந்தாலும் எவன் ஒருவன் கோப ஜன்மனஹ, கோபாத் ஜன்ம யஸ்ய சஹ தஸ்ய ஜன்ம ஜன்மனி ஜன்மானி ஜன்ம ஜன்மனி ஜன்மானி. ஜன்மனஹங்கிறது உங்களுக்கு சஷ்டியில இருக்கு. சரியா? பலவானபி, பலம் பொருந்தியவனாக இருந்த பொழுதிலும் கூட, எவன் ஒருவன் கோப ஜன்மனஹ தமசஹ, கோபத்திலேந்து எதனுடைய ஜன்மாவோ, it goes as an adjective for tamasaha. Tamasaha-க்கும் ஷஷ்டி. தமஹ தமசி தமாம்சி, தமசஹ தமசோஹோ தமசாம். சோ தமசஹ ஷஷ்டியில இருக்கு. சோ கோபஜன்மனஹ தமசஹ, கோபத்திலேர்ந்து ஜன்மா எஸ்ய சஹ, கோபத்திலேர்ந்து எதனுடைய ஒரு உற்பத்தியானது ஆறுதோ அப்படிப்பட்ட இருட்டை, இருட்டினுடைய அபிபவம், அபிபவம்னா பராபவம், கீழே தள்ளுறது, அந்த அந்த அபிபவத்தை ந ருணத்தி, தடுக்கவில்லையோ அப்படின்னா அந்த தமசானது கீழே போனோம். புரியுறதா? அபிபவம் ருணத்தி, அபிபவம் யகன ருணத்தி, எவன் தடுக்கவில்லையோ, அகைன் நெகட்டிவா சொல்றார். சக க்ஷயபக்ஷ ஏவ ஐந்த க்ஷயபக்ஷ ஐந்தவீஹி கலாஹா இவ சகலாஹா சக்தி சம்பதா ஹந்தி. ஹந்திங்கிறது ஹந்தி கிரதஹ கந்தி கிரந்தி இல்லையா? ஹந்தி ஹதஹ கிரந்தி, சாரி. ஸோ வந்து சஹ ஹந்தி அப்படிங்கிறது அவனுக்கு போறது. சஹ ராஜா ஹந்தி. எதை ஹந்தி? சக்தி. அவனுக்கு அவனே கொண்டுடுறான். எதை அப்படின்னா சகலாகா சக்தி சம்பதா ஹந்தி. சம்பத்துங்கிறது ஸ்ரீலிங்கம். சம்பத் சம்பதௌ சம்பதா, அதான் சகலா சகலே சகலாகா. ஸோ சகலாகா சக்தி சம்பதா ஹந்தி. எல்லா சக்தயக ஏவ சம்பதக ராஜானக. சக்தியே ராஜாக்களுக்கு ஒரு சம்பத் போல. எப்படிப்பட்ட சக்திகள் அப்படின்னா, 3 விதமான சக்தியானது இருக்கு. நிறைய சக்தி இருக்கு. அதுல சக்தயக திஸ்ரஹ பிரபா பிரபாவ உற்சாக மந்திரஜாக. சரியா? அமரகோஷம் இது. சரியா? பிரபு சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு, உற்சாக சக்திங்கிறது ஒண்ணு. சரியா? அதாவது ஒரு பர்சனல் எனர்ஜி ஆர் எந்தூசியாசம் பிரசன்ட் இன் ராஜா, அது. அதுக்கப்புறம் மந்திர சக்தி அப்படின்னா த பிரசன்ஸ் ஆஃப் குட் கவுன்சில், நல்ல மினிஸ்டரால சூழப்பட்ட அந்த 3 சக்தியுமே அவனுக்கு வந்து அழிஞ்சு போயிடுது. அழிச்சுடுறான் அவன். சக அழிக்கிறான். சக க்ஷயபக்ஷ ஐந்தவீஹி இவ. எது போல அப்படின்னா, க்ஷயபக்ஷம் அப்படின்னா எப்படி வந்து சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த க்ஷயபக்ஷம், அந்த அந்த என்ன சொல்றது, வேணிங்க, அது குறையிற பட்சம், சந்திரன் தேயற பட்சத்துல ஐந்தவீஹி அப்படின்னா இந்தோஹோ இமாகா, இந்துவினுடைய இவைகள் ஐந்தவீஹி கலாகா, இந்துவினுடைய அந்த
ஐந்தவீஹி கலாஹா இந்தோஹோ இமாஹா ஐந்தவ்யः that which belongs to the moon அந்த ஐந்தவீஹி கலாஹா அந்த இந்துவினுடைய அந்த கலைகள் கலாஹா இவ அந்த கலாஹா எப்படி தேஞ்சு போகுமோ க்ஷயபக்ஷே ததிவ அதுபோல சகலாஹா சக்தி சம்பதः சக ஹந்தி எல்லா சக்தி சம்பத்தையும் அவன் அழிக்கிறான். சரியா? ஸோ இங்க சம்பத் சம்பதௌ சம்பதா சம்பதம் சம்பதௌ சம்பதகான்னு வரும். ஸோ வந்து ஆப்ஜெக்டா வச்சு கர்மாவா வச்சுட்டு இருக்கோம், த்விதியா விபக்தியா வச்சுட்டு இருக்கோம். சகலா சகலே சகலாக சகலாம் சகலே சகலாக இல்லையா? ஸோ வந்து ஐந்தவீஹி கலாகா இவ இந்துவினுடைய கலையை போல சகலாகா சக்தி சம்பதா எல்லா சக்தி சம்பத்தையும் ஹந்தி நாசம் அடிக்கிறான். புரியுதா? கிளியரா இருக்கா? சோ பலவானபி யஹ கோபஜன்மனः தமசः அபிபவம் ந ருணத்தி சஹ க்ஷய பக்ஷ பக்ஷே ஐந்தவீஹி கலா இவ சகலாக சக்தி சம்பதா ஹந்தி. சரியா? சோ யஹ பலவான் யஹங்கிறது பலவானுக்கு போறது, கோபஜன்மனः தமசகாங்கிறது கோபஜன்மனः தமசகாக்கு போறது, அபிபவத்தை ந ருணத்தி ருணத்திங்கிறது ருத்து லட்டுல இருக்கு. யஹன ருணத்தி எவன் தடுக்கவில்லையோ அபிபவத்தை அந்த 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 கோபத்து அந்த இருட்டு அஜ்ஞானத்தினால வர அபிபவம்னா இங்க அழிவுன்னு அர்த்தம், ஒரு ஃபால். அதை எவன் தடுக்கவில்லையோ அவனுக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னா க்ஷயபக்ஷத்துல எப்படி ஐந்தவீஹி இந்தோஹோ இமாஹா ஐந்தவ்யக அந்த கலாகா போல, அதாவது 16 கலை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலை போல அது எப்படி அப்படியே க்ஷீணமாயிண்டு வருமோ அது போல சகலாகா சக்தி சம்பதா. சரியா இருக்கா? இந்த இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம் தான், கிளியரா கம்பேர் பண்றேன். ஓகே. பகினி இதுல வந்து இங்க மாத்துறதா இருந்தா ஸ்லோகத்துல மனசுன்னு இருக்கு தமசோக்குல, இங்க டைப் பண்ணி இருக்கிறதுல அப்படியா? அன்வேட்ல கரெக்டா இருக்கு தமசகான்னு. ஓகே ஓகே. ஸ்லோகத்துல வந்து தேங்க்யூ மனசுன்னு தேங்க்யூ டைப் ஆயிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அதான். ஸோ பலவானபி கோபஜன்மனः தமசோ நாபிபவம் ருணத்தியः க்ஷயபக்ஷ இவ ஐந்தவீஹி கலாः ஹந்தி சக சக்தி சம்பதः. அடுத்த ஸ்லோகம் படிங்க. समवृत्तिरुपैति मार्दवं समये यश्च तनोति तिग्मताम् अधितिष्ठति लोकमोजसा स विवस्वानिव मेदिनीपतिः. सः मेदिनीपतिः விவஸ்வானிவ லோகம் அதிதிஷ்டதி. அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? சக மேதினீபதி. நான் வந்து ஐ திங்க் ஈஸி தான். மேதினீபதி மேதின்யாः பதிः இல்லையா? மேதினீபதி. ஸோ வந்து அந்த சக மேதினீபதி லோகம் அதிதிஷ்டதி இந்த லோகத்தை வந்து அதிதிஷ்டதி அப்படின்னா காப்பாத்துகிறான், ஆக்ராந்தம் பண்றான், இது பண்றான், அனுசாசனம் பண்றான் அப்படின்னு சொல்றது. சரியா? எப்படி அப்படின்னா விவஸ்வான்னா சூரியன் போல, சூரியனை போல ஓஜசா தன்னுடைய ஒரு ஒரு ஒளியினால் ஒரு பராக்கிரமத்தினால இந்த லோகத்தை அதிதிஷ்டதி, அதாவது லோகம் அதிதிஷ்டதி. ஓகேவா? அதிஷீங் தாசாம் கர்ம அங்க உங்களுக்கு லோகத்துல அதிதிஷ்டதி இல்ல, லோகே அதிதிஷ்டதிக்கு பதிலா லோகம்னு கர்மா வந்துரும் அங்க, அதிகரணத்துக்கு பதிலா சப்தமிக்கு பதிலா. சோ யாரு எப்படிப்பட்ட அந்த மேதினிபதி அப்படின்னா யஹ மேதினிபதி சமாவிருத்தி சன்னு சமயே மார்தவம் உபைத்தி திக்மதாம் ச தனோதி. யஹ சமாவிருத்தி எஸ்ய சக சமானா ஈக்குவல்னு அர்த்தம், சமமான ஒரு நேச்சர். அதாவது அது என்னது, சந்தோஷத்துல குதிக்கிறது துக்கத்துல அழறதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு ஏதா ஒரு தப்பு நிகழ்ந்ததுன்னா அதை வந்து தீர ஆலோசிச்சு அதுல வந்து கடும் தண்டனையும் கொடுக்காம அதுக்குன்னு ஹாப்பி கோ லக்கி மாதிரி ஈஸி கோயிங்காகவும் இல்லாம பேலன்ஸ்டா இருக்கானோ அதுக்கு சமாவிருத்தி. சரியா? சமாவிருத்தி எஸ்ய சக சமாவிருத்தி. அது வந்து இந்த மேதினிபதிக்கு அட்ஜெக்டிவா போறது. யஹ சமாவிருத்தி சன்னு யஹ மேதினிபதி சமாவிருத்தி சன்னு சமயே உச்சிதகாலே மார்தவம் உபைத்தி. மார்தவம்ங்கிறது மிருதோஹோ பாவம். சரியா?
சரியா? மிருதோஹோ ஆ, பாவம் மார்தவம். மார்தவம். சரி, ஓகே. மிருதோஹோ பாவம் மார்தவம். ஓகேவா? சோ சமயே மார்தவம் உபைத்தி. எங்க தேவையோ அங்க சாஃப்ட் நேச்சர்டா இருக்கான். உப பிளஸ் ஏதி உபைத்தி. ஓகேவா? அஹ், ம். ஆமா. உபைத்தி. உங்களுக்கு திருப்பி இன்ட்டு Inches. தவுதாங்க. திக்மதாம் ச தனோதி. திக்மதாம் அப்படின்னா தீக்ஷ்ணதா ஆர் தீவிரதாம் ச தனோதி. தனோதினா தனு விஸ்தாரே. அது ஸ்ப்ரெட் பண்றான். யாரு போல அப்படின்னா சாக்ஷாத் சூரியன் போல. சூரியன் வந்து ம். எப்ப தேவையோ அப்ப மிருதுவா தன்னுடைய கிரணங்களை செலுத்துறான். எப்ப வேணுமோ அப்ப உஷ்ணதாவை கொடுக்கறான். அந்த மாதிரி கொடுத்துட்டு அவன் வந்து எல்லா இதுலயும் வந்து டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து சில பல தானியங்கள் வளராதுன்னுவான் வளரும். இல்லையா? அதனால அதனாலதான் நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறவா எல்லா ஹீட்டையும் எடுத்துட்டு உலகத்துக்கு நன்மையை கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்காரா. சோ வந்து விவஸ்வான் இவ. சூரியனுடைய அத்தனை கிரணங்களும் எங்க விழும் அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் விழும். சோ விவஸ்வான் இவ, அந்த சூரியனை போல ஓஜசா அவன் எப்படி பண்றான் அப்படின்னா அவனும் வந்து சமயே மார்தவம் உபைத்தி. லைட்டா மைல்டா விடுறான் தன்னுடைய கிரணங்களை. அப்புறம் என்னன்னா சமயே திக்மதாம்ச தனோதி. திக்மதானா தீவிரதா. திக்மஸ்ய பாவக திக்மதா. திக்மதாம் தன்னுடைய அந்த தீவிர தீக்ஷ்ணதா தீவிரதாய தனோதினா தனு விஸ்தாரே ஸ்ப்ரெட் பண்றான். அந்த மாதிரி சக மேதினி, அப்படிப்பட்ட மேதினி பத்தி தான் ஓஜசா தன்னுடைய ஒரு ஓஜஸ்ஸினால, தன்னுடைய ஒரு ஒளியினால, தன்னுடைய ஒரு பராக்கிரமேன லோகம் இந்த லோகத்தை அனுசாஸ்தி. சரியா? யாரு போல அப்படின்னா விவஸ்வான் இவ. சாக்ஷாத் சூரியன் போல. சூரியன் என்ன பண்றான்? அவனுக்கும் சமா யக அவனுக்கும் சமாவிருத்தி. ஈக்குவலான அவனுக்கு ஒரு பக்ஷபாதம் கிடையாது. சமயே மார்தவம். எங்க தேவையோ அப்ப மார்தவமா விடுறான் உபைதி. அப்புறம் எப்ப சமயே திக்மதாம்ச தனோதி. அப்படிப்பட்ட அந்த அந்த சூரியனை போல இந்த மேதினிபதிகி இந்த ராஜாவும் ராஜாவானவன் தன்னுடைய ஒரு ஓஜசா லோகம் அதிதிஷ்டதி. சரியா இருக்கா? அஹ்? சமவருத்திஹி உபைதி மார்தவம் சமயே எஷ்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகம் ஓஜசா ச விவஸ்வானிவ மேதினி. இது ஒன்று எடுத்துக்கலாமா? இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லித்தரான். இப்படிலாம் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது அடுத்தது ஆரம்பிக்க போறது. சரியா? ம். அது இன்னும் ஒரு 25 ஒரு 10 15 மொத்தம் 25. ஒரு 2 கிளாஸை முடிச்சுடலாம். சரியா? ம். இதோட நிறுத்திக்கிறேன். சரி. ஆ.